2 நண்பர்கள் ஒரு காட்டுல பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இடையே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. அந்த வாக்குவாதத்துல ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கன்னத்துல அரைஞ்சான். அந்த அடி வாங்கினவன் கீழே மண்ணுல என் நண்பன் என்ன இன்னைக்கு கன்னத்துல அரைஞ்சிட்டான் அப்படின்னு எழுதினான். எழுதிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியில ஒரு குளம் வந்துச்சு. 2 பேரும் சரி குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு அந்த குளத்துல குளிக்க போனாங்க. குளிக்கிறப்போ அடி வாங்கின அந்த நண்பன் தண்ணியில மூழ்கினான். மூழ்கினவன அடிச்ச நண்பன் காப்பாத்தினான். உடனே ஒரு பாறையில போய் என் நண்பன் இன்னைக்கு என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினான் அப்படின்னு எழுதினான். இதை பார்த்த அந்த நண்பன், நான் உன்னை முதல்ல அடிச்ச, அத நீ மண்ணுல எழுதின. இப்ப நான் உன்னை காப்பாத்தின, அத நீ பாறையில எழுதுற. எதுக்கு அத மண்ணுல எழுதின அப்படின்னு கேட்டான். மண்ணுல எழுதி வச்சா வேகமா காத்தடிக்கும் போது அது அலைஞ்சு போயிடும். நமக்கு தீமை செஞ்சதை நம்ம அப்பவே மறந்துடணும். அதுவே கல்லுல எழுதி வச்சா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அரிச்சிட்டு போக முடியாது. நமக்கு நன்மை செய்தவர்களையும் அது போல நம்ம மனசுல எப்பவும் அழியாம வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னான்.